அந்த படத்துடைய பின்னணி இசை சேர்ப்பில் ரஹ்மானோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததா? சார் என்னென்னா சார், ரஹ்மான் சார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போய் பக்கத்தில் பார்க்குற ஒரு சூழ்நிலைலாம் அங்கே இருக்காது. அவர் ஏதோ ஒன்று போட்டு வச்சுருப்பார், ஏதோ ஒன்று ஃபைனலாக ஒரு டேட் வரும், டேட்டை மிக்ஸ் பண்ணுவாங்க, சங்கர் சார் மட்டும் போயிட்டு வருவார், இன்னைக்கு கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா, அது ஒரு ரகசிய கிடங்கு தான் சார். அங்கே என்ன நடக்குங்கிறத யாருக்கும் சொல்ல முடியாது. சங்கர் சார் போய் வாங்கிட்டு வருவார். நான் வந்து ஜென்டில்மேன் அப்போ மட்டும் எனக்கு வந்து இந்த சினிமாவில் வந்து அப்படி ரீரெக்கார்டிங்னா அப்படி ஒரு 100 பேர் வயலின் வாசிப்பாங்க, அதெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சங்கர் சார்கிட்ட வந்து ஜென்டில்மேன் அப்போ கேட்டேன், சார் இந்த ரீரெக்கார்டிங் அப்போ என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த பழனியில் மொட்டை அடிக்கிற சரண்ராஜ் மொட்டை அடிக்கிற சீன் ரீரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா சும்மா ஒரு சின்ன ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி 2000 டோலக்கு இதை வாசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கே வந்து ஒன்றுமே பிடிப்படல. நான் வந்து இந்த எஃபெக்ட்ஸ்லாம் அண்ணனோட போயிருந்தனால பெரிய ஸ்டுடியோவில் பிரசாத் மாதிரி பெரிய ஸ்டுடியோவில் நடக்கும் போல் அப்படின்னு பெரிய கனவோடு உள்ளே போனால் சின்ன ரூமுக்குள்ள அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அவர் தட்டுறாரு, சின்ன ரூம் தான், இதோட பாதி ரூம் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒன்றும் பெரிய மேஜிக்கை தரல. அப்புறம் ஸ்க்ரீனில் அது பெரிய மேஜிக் இருந்துச்சு. ஸோ அதனால் ரீரெக்கார்டிங் நேரடியாக போய் பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரியல. அது நேரடியாக சங்கர் சாருடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். அது அவங்க போட்டு வாங்கி அப்படின்னு தான் ஒன்று நடக்கும். அதனால் நம்ம நேரடியாக ரீரெக்கார்டிங் நடந்தப்போ முன்னாடி பேசினேட் உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு மிக்சிங்கில் டேட் வரும், டேட்டை பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் அவ்வளோதான் எங்களுக்கு ஏற்படும் சார்.